Hello friends, welcome to Gokul Tech. ஸோ இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிற ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் போகிறோம். லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோக்களை பார்க்க முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலில் பைத்தான் மற்றும் எக்ஸலுக்கு உண்டான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து பிளேலிஸ்டோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐகார்ட்லையும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம லிஸ்ட் ஆல்ரெடி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். காம்ப்ரிஹென்ஷன்னா என்ன ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதாவது லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்னா என்ன, நம்ம வந்து ஸ்கூல் டைம்லேயோ காலேஜ் டைம்லேயோ வந்து ஒரு பெரிய பேசேஜாக கொடுத்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுத சொல்கிறது தான் வந்து காம்ப்ரிஹென்ஷன் இல்லையா. அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் காம்ப்ரிஹென்ஷன் டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து எப்படி லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நம்ம லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். லிஸ்ட் 1 ஈக்குவல் டு கிரியேட் பண்ணிக்கலாம். லிஸ்ட் 2 கிரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா அதை எம்டியாக வச்சுக்குவோம். ஏன்னா இந்த லிஸ்ட்டில் தான் வந்து நான் வந்து வேல்யூ வந்து அப்பன் பண்ண போகிறேன். அதாவது வந்து ஃபார் ஐ இன் லிஸ்ட் 1 ஸ்கொயர் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐ டு த பவர் ஆஃப் 2. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த ஐ லிஸ்ட் 1 இருக்கிற ஐ இதை வந்துட்டு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா டபுள் டைம்ஸ் ஸ்டார் கொடுத்து 2 கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஸ்கொயர் ஆகிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த புதுசாக கிரியேட் பண்ண வேல்யூ லிஸ்ட்டுக்கு அந்த வேல்யூஸ் அசைன் பண்ண போகிறோம். ஸோ லிஸ்ட் 2 ஈக்குவல் டு ஆல்ரெடி பார்த்துருக்கோம் டாட் அப்பண்ட் ஃபங்க்ஷன் டாட் அப்பண்ட். அதில் வந்துட்டு அந்த லிஸ்ட் 2 வந்து ஸ்கொயரை வந்து நம்ம உள்ள வந்து அப்பண்ட் பண்ணிக்கிறோம். பிரிண்ட் ஓகே இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து 125 49 81 ஸ்கொயர் வேல்யூஸ் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ பெரிய ப்ரோக்ராமை வெறும் சிம்பிளாக ஒரே லைனில் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற காட்டுறதுக்காக தான் வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இங்கே இருக்குது. காம்ப்ரிஹென்ஷன் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கோடிங்கை வந்து சிம்பிளிஃபைடாக ஒரு சிங்கிள் இதில் நான் பண்ண முடியும் அப்படிங்கிறக்காக தான் வந்து அந்த ஒரு மெத்தட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஒன்லைனர் கோடு தான், ரொம்ப ஈஸியான மெத்தட். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து லிஸ்ட் 3 நான் கிரியேட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு ஓப்பன் பண்ணிக்கலாம். லிஸ்ட்டோட ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு வந்துட்டு ஒரு புது லிஸ்ட்டில் வந்துட்டு அதனுடைய ஸ்கொயர் நம்பர்ஸ் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஏதோ ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். சப்போஸ் இப்போ என்ன பண்ணுறேன்னா டெஸ்ட் ஸ்கொயர் அப்படின்னு போட்டு டு த பவர் ஆஃப் 2. இது எதுக்கு வரணும் அப்படின்னா ஃபார் லூப் இனிஷியேட் பண்ணிவிட்டு ஃபார் லிஸ்ட் லிஸ்ட் 3 லிஸ்ட் 3 ஆல்ரெடி இங்கே இருக்கு. ஸோ ஃபார் டெஸ்ட் ஸ்கொயர் இன் நம்ம எந்த வேல்யூ கொடுக்குறோமோ அந்த
வேல்யூ லிஸ்ட் ஒன்னோட வேல்யூஸ் இங்கே வரணும். ஸோ இதை நான் டைப் பண்ணி அடிச்சு பிரிண்ட் கொடுத்துட்டு இதே நான் லிஸ்ட் 3 கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் சேம் ரிசல்ட் கிடைச்சிருக்கு. நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரே லைன் ஆஃப் கோட். ஸோ இதை நம்ம டீகோட் பண்ணணும்னா நான் இங்கே என்ன வேரியபிள் வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ நான் டெஸ்ட் ஸ்கொயருக்கு பதிலாக இப்போ நம்ம சேனல் நேமே கொடுத்துக்கலாமே, கூகுள் டெக். ஸோ இந்த கூகுள் டெக் இங்கே கொடுத்துட்டு என்ன இங்கே வேரியபிள் அசைன் பண்ணுறோமோ அதை வந்து அதாவது இப்போ ஏன்னு கொடுத்துட்டோம்னா ஃபார் ஏ இன் ஏ வந்து ஸ்கொயர் பண்ணுறோம். அது எங்கேருந்து ஸ்கொயர் பண்ணுறோம்னா இந்த லிஸ்ட் ஒன்ல இருக்கிற ஃபார் லூப் இனிஷியேட் பண்ணிட்டு பண்ணுறோம். ஸோ ஈவன் எகைன் நான் இப்போ ரன் பண்ணுறேன், நமக்கு வந்து சேம் ரிசல்ட் தான் கிடைக்குது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் கிரியேட் பண்ண முடியும். இதில் வந்து நம்ம வந்து இன்னும் மல்டிபிளான இஃப் கண்டிஷன்ஸ், இஃப் எல்ஸ் கண்டிஷன்ஸ் இது எல்லாமே வந்து நம்மளால் கிரியேட் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனோட பெஸ்ட் பெனிஃபிட். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். மறக்காமல் இதை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then bye from Gokul Tech. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.